என்னை குத்து கொள்ளு அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. கர்த்தர் எனக்கு துணை இருக்கிறான்னு சொல்லுவீங்க. அல்லேலூயா. நீங்க எந்த விஷயத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. 2 விஷயம், உனக்கு போதுமான பணத்தை தேவன் தருவார், உனக்கு போதுமானது என்று நீ சொல்லும் போது உன் கூட தேவன் இருப்பார். தேவனை மகிமைப்படுத்துவார். இதற்கு அப்புறமாக தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கும் போது படிங்க. ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. கடவுள் எனக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நான் வந்த போது ஆண்டவர் வருவார். ஆண்டவர் உங்களை சேர்க்கறதுக்கு வருவார். அப்போ நீங்கள் எல்லாம் ஆண்டவரோட எடுத்துக்கொள்ள, ஆண்டவர் உங்களை கூப்பிடும் போது நீங்கள் அவரோட போகணும். நீங்கள் மனுஷங்க கூப்பிட்றான், அங்கே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்றான், ஒரு 100 ரூபா கிடைக்கும்னா அங்கே போயிடாதீங்க. கடவுள் கூப்பிட்டா கடவுளத்தில் என்ன செய்யணும்? போகணும். சரி, இங்கே படிங்க பார்ப்போம். ஆண்டவர் இப்போ கூப்பிடுறாரு உங்களை எல்லாரையும். என்ன செய்யறாரு? ஆண்டவர் உங்களை எல்லாரையும், மகளே, மகனே, பாப்பா, உனக்கு போதுமான பணம் தரேன், போதுமான சாப்பாடு தரேன், போதுமான வீடு தரேன், போதுமான நிலம் தரேன். நீ போதாதுன்னு சொல்லக்கூடிய பணம் தர மாட்டேன். போதாது போதாதுன்னு சொன்னா உனக்கு பணமும் கிடைக்காது, நானும் உன் கூட இருக்க மாட்டேன். போதாது போதாதுன்னு சொல்லிக்கிட்டு கொடுக்குற சாப்பாடு, கொடுக்குற உடைகள் போதாது, எனக்கு வேறதான் வேணும் அப்படின்னு சொல்லி பிடிச்சேன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்க மாட்டார். உனக்கு போதுங்கிற மனநிலையோட இருந்தா தேவன் என்ன சொல்லுகிறார்? கூப்பிடுகிறார். உனக்கு போதும்னு சொல்லுகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தேவன் உன்னை அழைக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார் சொல்லுங்க பார்ப்போம். படிங்க. உன்னைய காப்பாற்ற முடியாதபடிக்கு என் கை என்ன செயலிழந்து போயிருச்சா? கடவுளுடைய கை செயலிழந்து போயிருச்சா? உன்னைய பிறப்பித்தவர் உன்னை காப்பாற்ற முடியாதா? உன்னை உருவாக்கினவர் உன்னை காப்பாற்ற முடியாதா? உன்னை காப்பாற்றுறதுக்குத்தானே உலகத்துல உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்னை காப்பாற்றுகிறார். தேவன் இன்னமும் என்னை காப்பாற்றுவார். நான் இன்னமும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் சொல்வதற்காகத்தானே தேவன் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். தேவனால் காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறையா? தேவன் என்னை காப்பாற்ற முடியாது என்று நினைக்கிறீங்களா? தேவன் உங்களை காப்பாற்ற அத்தனை பேரையும் காப்பாற்ற முடியும். உங்களுக்கு வேண்டிய உணவு கொடுக்க முடியும், உங்களுக்கு வேண்டிய உடைகள் கொடுக்க முடியும், உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் கொடுக்க முடியும். ஆகவே நீங்க என்ன செய்யணும்? அந்த நன்மைகளை பெறுவதற்கு தேவனுடைய கை குறுகவில்லை, தேவனுடைய கை செயலிழந்து போகல. தேவனுடைய கை நீ கூப்பிட்டா தேவனுடைய கை உனக்கு என்ன செய்யும்? வந்து உன் கையை பிடிச்சி தூக்கும், உன் கையை பிடிச்சி உன்னை என்ன செய்யும்? உயர்த்தும். அல்லேலூயா. அடுத்து படிங்க. பாருங்க, நமக்கு தான் பலன் இல்லை, கடவுளுக்குமா பலன் இல்லை? கடவுளுக்கு உன்னை விடுவிக்க முடியாம போறதுக்கு அவர்கிட்ட பலன் இல்லையா? அருமையான சொல்ல தேவனுடைய பிள்ளைகளே, இங்க கூடி வந்திருக்கிறதான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களை விடுவிப்பதற்கு தேவனால முடியும். எந்த கடன் தொல்லையில் இருந்தாலும் சரி, எந்த நஷ்டத்தில் இருந்தாலும் சரி, உன் வாழ்வை தொலைப்பதற்கு நீ முடிவெடுக்க வேண்டாம். நீ தற்கொலை செய்வதற்கு முடிவெடுக்க வேண்டாம். நீ மரணத்துக்குள்ள போவேன்னு நினைக்கவே வேண்டாம். உன்னை மரணத்திலிருந்து காப்பாற்றுகிற ஒரு தேவன் உனக்கு இருக்கிறார். உனக்கு வாழ்வளிக்கக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இயற்கையாகவே மரணம் சம்பவிக்கும். ஆனால் ஒரு மரணம் இருக்கிறது, தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு அப்புறமாக ஒரு மரணம் இருக்கிறது. அந்த மரணம் தேவன் நியாயம் தீர்த்து நரகத்துக்கு உன்னை தள்ளுவார். அந்த மரணத்துக்கு உன்னை தப்புவிப்பதற்காகத்தான் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? தேவ பலனை குறித்து ஒரு ஆலோசனை உனக்கு கொடுக்கப்படுகிறது. தேவன் உன்னை விடுவிக்க வல்லவர், தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவர், தேவன் உன்னை தூக்கி எடுக்க வல்லவர், தேவன் உனக்கு இருக்கிற கடன் பிரச்சனையை மாற்ற வல்லவர். தேவனால எந்த பிரச்சனையிலிருந்தும் உன்னை விடுதலையாக்க முடியும். தேவனால எந்த பிரச்சனையிலிருந்தும் உன்னை காப்பாற்ற முடியும். தேவனால காப்பாற்ற முடியாத ஒரு விஷயமும் இல்லை. அல்லேலூயா. சாதாரண ஆடு மேய்ச்சல் யாரு? தாவீதுன்னு சொல்லக்கூடிய 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்.